அனைவருக்கும் வணக்கம். நமது அதருணவேதம் ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாக எமது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய தலைப்பு, ஒரு உபாசனை செய்யக்கூடிய, ஒரு தேவதை உபாசனை செய்யக்கூடிய, அந்த தேவதையை தியானிக்கக்கூடிய ஒரு சாதகன் அவனுடைய நித்திய கர்ம விஷயங்களை பற்றிய பதிவை இன்று நாம் காண இருக்கின்றோம். முதலில் ஒரு சாதகன் அவனுடைய நித்திய காலை கடமைகளை முதலில் செய்தாக வேண்டும். அதன் பின் அவன் குளித்து தன்னுடைய சரீர சுத்தியை செய்து மற்றும் அவருடைய சம்பிரதாய ரீதியில் இருக்கக்கூடிய பஸ்மாதாரண விஷயங்களோ இல்லை நாமம் தரித்தலோ திருமணிடுதலோ போன்ற விஷயங்களை செய்து மடியுடன் கூடிய வஸ்திரங்களை தரித்து மற்றும் அவர்களுடைய சம்பிரதாய ரீதியில் இருக்கக்கூடிய மாலைகளை, ஜப மாலைகளையும் மற்றும் கழுத்தில் அணியக்கூடிய மாலைகளையும் தரித்து கொண்டு பின்பு அவர்கள் நமஸ்கார விதிகளை செய்ய வேண்டும். குருவந்தனம் மற்றும் இஷ்ட தேவனுடைய ஜபம், மந்திர ஜபம், மூலப்பிரணயாமம் மற்றும் ஆசனாதி விதிகள் அனைத்தையும் செய்து முடித்து பின்பு அருகிலுள்ள சேத்திரத்தில் ஏதோ ஒன்றை நாடி அங்கு தரிசனம் முடித்து வந்து பின்பு அவரவர்கள் உபாசிக்கக்கூடிய தேவதையினுடைய விக்கிரகங்களோ அல்லது எந்திரங்களோ அல்லது கண்ணாடி பின்பம் ஃப்ரேமிட்டு இருக்கக்கூடிய பூஜை படங்களை, தேவதையினுடைய படங்களை வைத்தோ அவர்கள் பூஜைக்கு தயாராக வேண்டும். இவ்வாறாக ஒவ்வொரு தினமும் அந்த சாதகன் நித்திய கர்மாதி விஷயங்கள் செய்து முடித்து பூஜைக்கு அவன் தயாராக வேண்டும். இதுவே நித்திய கர்மங்கள் பற்றிய பதிவாக இடுகின்றோம்.